ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரெட்டை ரெடி பண்ணிக்கணும். கடையிலலாம் வாங்கக்கூடாதா, நம்மள தான் செய்யணுமா? சரி, ஓகே, செய்யலாமா? சால்ட்டு, சுகர், வாட்டர் எல்லாம் போட்டாச்சா? ஓகே, பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் தொடச்சிருங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போது பிரெட் செய்யறதுக்கான மிக்சர் வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ அதை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடிட்டு ஒரு ஓவனுக்குள்ளே வச்சு எடுத்துருங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஐயோ, ரொம்ப சுடுதுப்பா. இப்போது ஒரு கட்டையில் வச்சு அதை பிரெட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து அதையும் சக்க 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 சக்கன்னு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சா? கொத்தமல்லியும் தக்காளியும் மட்டும் போதும், அது சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான். அதனால் அதை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. இதுதான் அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்களாம். ஓகே, அழகாக கட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. போடுங்க, ஆயிலை போடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடுங்க. ஓகே, கருக விட்டுறாதீங்க, எடுத்துருங்க, உடனே எடுத்துருங்க. டைமிங் முடிஞ்ச உடனே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அடுத்த முட்டையை எடுத்து அதே மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. ஓகே, எடுத்துட்டேன். ஓகே, அடுத்து அந்த சிக்கன் பீஸையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சா? இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ரெடி ஆயிடலாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? மேலே பேப்பர் போடுங்க. அடடா, மைனஸு காணமே, ஜாஸ் எங்கே போச்சு தரலையே? எங்கே வச்சுருக்கேன்? ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குது? ஓப்பன் டோருக்கு எடுத்து வைங்க. அதை அந்த டப்பாவில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான அமெரிக்கன்